தேவனை நிறைவாய் பார்க்கிறவனுடைய ஆழ் மனதிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீர் போதும். நின் சாநித்தியம். அவ்வளவுதான். நம்ம எப்போ தெரியுமா நீர் போதும் சொல்லுவோம்? எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு வந்துட்டு நீர் போதும். நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, எடுக்கலன்னு வரும்போது எனக்கு நீர் அப்படி இல்லை. ஆண்டவரே, தகப்பன் வீடு தேவனை நிறைவாக பார்த்துட்டு இருக்கும் போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அழைப்பு ஏற்கனவே இருக்கிறது. ஆனா தகப்பன் தேராகோடு கூட புறப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அதுக்கு மேல விட்டு வர முடியல. ஆபிரகாமுக்கு வர முடியல. ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின போது உன் தகப்பன் வீடை விட்டாச்சு. அவருடைய மூணு கயிறை பிடிச்சிருக்கிறார் ஆபிரகாம். தகப்பனை விடு. ஆமே, ஒரு கையில இன்னும் 2 இருக்கு. உன் இனத்தை விட்டாச்சு, உன் தேசத்தை விட்டாச்சு. வா, அப்படி போறான். எங்க போறோம் தெரியாது, நிறைய வச்சு அப்படியே போறான். எங்க போறோம் தெரியாது. சாஸ்திரிகளை வழி நடத்தினது நட்சத்திரம், ஆபிரகாமை வழி நடத்தினது நட்சத்திரத்தை உருவாக்கினவர். உங்க வாழ்க்கையில் 1000 குறைகள் இருக்கிறது. அந்த குறைய உலகம் சொல்லுது, அது உனக்குள்ள ஏறக்கூடாதுன்னா நிறைவின் தேவனை நிறைவா பாரு. நம்ம வேற எதையோ பார்க்க தொடங்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்ச்சியின் அனுபவம் உள்ள வந்துட்டு, அதாவது சில காரியங்கள் ஆண்டவர் விலக்கியே வச்சிருப்பார். இந்த பழத்தை நீ புசிக்காதன்னு வச்சிருந்தார். அது தேவை, அது ஏன்னு கூட கேட்கல. ஏன்? சில காரியங்களை குறித்த அறிவு நமக்குள் வராமல் இருந்தா மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா இருப்போம்.